ஸோ இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த டைமும் வந்து இந்த 32 பீஸ் கார்டு வந்து இருக்கும், இந்த அழகா மலை அதான் வந்து வாங்கியிருக்கோம். இங்கே காட்டுறேன்டி சொல்லும். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் தீம் மாதிரி வாங்கியிருக்காரு இந்த டைம் ஒரு. ஸோ ஃபுட்பாலு, வாலிபால், பேஸ்பால் தானடா, பேஸ்பாலு, ஹாக்கி அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாங்கியிருக்காரு. கார்டில் எழுதிட்டு எல்லாருக்கும் ஒரு பென்சில் வந்து அதில் வச்சு கொடுத்துட்ற மாதிரி. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நேமை அவரே வந்து கார்டில் எழுதி இந்த டைம் கொடுக்குறாரு. ஸோ நம்மளுக்கு இனிமேல் வாங்கி தர வேலை மட்டும்தான், ரெடி பண்ணுறதெல்லாம் இனிமேல் ஈஸ்வரே பண்ணிப்பார். இல்லை ஈஷ்? சூப்பர். ஸோ ஈஸ்வர் வந்து அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு என்னென்னலாம் வாங்கியிருந்தோம் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். அண்ட் இந்த ரோஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ஈஸ்வர் எனக்காக ஸ்கூல்லேருந்து ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் அந்த ஹாட் பாக்ஸ்லேயும் ஏதோ சர்ப்ரைஸாக வந்து வச்சுருக்காராம். அதனால் அது நாளைக்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்கோம். அண்ட் அவருக்குமே வந்து நான் வேலண்டைன்ஸ் டேக்கு டிஷர்ட் வந்து வாங்கி வச்சிருந்தோம். டிஷர்ட்டு, அவர் டாக்மேன் புக்கு வந்து கேட்டார். ஸோ அது அண்ட் அவங்க தம்பிக்கு வந்து ஒரு குட்டி பொம்மை. அண்ட் அவருக்கு வந்து லீகோ ரொம்ப பிடிக்கும், அதனால் அவருக்கு வந்து லீகோ வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நைட்டு எடுத்து வச்சுட்டு படுக்க போயிடலாம். ஸோ மார்னிங் சர்ப்ரைஸாக வந்து பார்த்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து போட்டுட்டு போவார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை மேலே எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஒரு நியூ பேண்ட்டும் வந்து இருந்துச்சு மேட்சிங்காக. ஸோ அதுவும் வந்து எடுத்து மேலே வச்சாச்சு. ஸோ தட் நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டுட்டு போக ஈஸியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த ஹார்ட் பில்லோ வந்து வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து அது கூடயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இதில் மிஸ் பண்ணது தமிழோட டிஷர்ட் தான். ஸோ அது வந்து எடுத்து வைக்க மறந்தாச்சு. ஸோ மற்றதெல்லாம் வந்து வச்சுட்டேன். That jacket. Yeah. Good morning everyone. So Valentine's Day மார்னிங் அன்னைக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் ரெயின் அந்த மிக்சடாக இருந்துச்சு. எவ்வளோ ஐஸ் இருக்குது பாருங்க. அவங்க ப்ளோ பண்ணிகிட்ருக்காங்க கீழே. அப்படியே ரோடெல்லாம் ஃபுல்லாக ஐஸு, ஸ்னோ கிடையாது, ஐஸ் லிட்ரலாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயோ ஹார்ட் ஐஸாக இருக்குது தெரியுதா, செம ஹார்ட் ஐஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. ரோடெல்லாம் வந்து உப்பு போட்டு ப்ளோ பண்ணுறவங்க. ஐயோ செம்மையாக குளிருது வெளியே. ஸோ ஈஸ்வர் ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்பி ரெடியாக இருந்தார். கடைசியில் ஸ்கூல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 7 மணிக்கே இன்றைக்கி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலே காமிச்சிருப்பேன், அப்படியே தூக்கத்தில் வந்து காமிச்சேன். இப்போ தான் விடிய ஆரம்பிச்சிருக்கு. டைம் என்ன? டைம் வந்து 7:30க்கு மேலே ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து வெளிச்சம், அப்படியே வெயில் வெளில வந்திருக்கு. கீழே பாருங்க, ஐஸில் கால் வைக்க ட்ரை பண்ணுறாரு. அப்படியே வழுக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ ரோடு ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. மெயின் ரோடெலாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. மெயின் ரோட்டில் கார் போயிட்டுருக்கு. இங்கே இந்த சப்வே பார்க்கிங் பார்த்திங்கனாலே தெரியும், வந்து உப்பு போட்டு காலையிலலாம் சுரண்டி விட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கெலாம் லீவ் விட்டாங்க. வெயில் அடித்து அதுவாக கரைஞ்சி நார்மலுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பயங்கர காற்று இருக்குது. விண்ட் அட்வைசரி வந்து போட்டிருக்காங்க, பார்க்கலாம். அப்பா நைட்டு கூட இந்த இங்கே பாருங்கள் கை வச்சு வந்து ஸ்னோவில் வந்து இப்படி எடுத்து விளாண்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா அப்படி எவ்வளோ ஹார்டாக இருக்கு. That's solid. That's solid. ஆமா. That's solid. Hey, I could rock around it, roll and get there. Yeah, yeah, baby. Hey, வழுக்கிறோம் ரியானா. Yo, go. ஐஸ்ல போறாரு. ஸோ இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன்
வீட்ல தான். My feet are so numb. ஆமா, ஐஸ்ல போய் நின்னா நம்மாகாம. It's so numb. I have ஃபர்ஸ்ட் வேலையா என்ன பண்றீங்க? நைட்டு எடுத்து போட்ட எல்லாத்தையும் க்ளீன் பண்றீங்க. அதான் வேலண்டைன்ஸ் டேயோட ஃபர்ஸ்ட் வேலை. no. Because that leaves internet, man. அம்மாடி. Down, It's pressing him. குட் ஜாப். வந்துச்சு பாருங்க பாப்பா ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளில போயிட்டோம். அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே, அப்படியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு. எப்படி இருக்கு பாருங்க வெளியே. ஸ்கூல்லாம் இன்னைக்கு வந்து லீவ் விட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலி நான் பிரேக் அப்ளை பண்றேன். பிரேக் வந்து நிக்கவே இல்லை. இப்போ இந்த இடத்துல க்ளீன் பண்றதுக்காக நிக்குது. ஆமா, க்ளீன் பண்ணாத இடத்துலலாம் பிரேக்கே நிக்காது. ஆக்சுவலா பிரேக் எல்லாமே எப்படி போறது அப்படிதான் போகணும். நார்மலா ஸ்னோ பெய்யும் போது 3வது நாள் 4வது நாள் இருந்து அப்படியே பிளாக் ஐஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க பிளாக் ஐஸே பெஞ்சிருக்கு. ஃபுல்லா ஐஸா பெஞ்சு எங்க பார்த்தாலும் ஐஸாவே இருக்கு. காலை வச்சா அப்படியே லிட்ரலி வழுக்கிட்டு போகுது. அந்த மாதிரி இருக்கு ரோடு. நார்மலா இருக்க ரோடுக்குலாம் ஓகே, பட் இந்த மேல ஏறுறது இறங்குறது அங்கெல்லாம் நிறைய ரோட்ல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா கம்யூனிட்டி பேஜ்ல இதால போக முடியலையா, அந்த சால்ட் போட்டு க்ளீன் பண்ணும்ல ஸ்னோ ப்ளோ ட்ரக்ஸால ரீச் பண்ண முடியலையா. ஸோ அதனால வந்து மேனுவலா சால்ட் போடுறதுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படுது. we are working on it னு போட்டிருக்கானுங்க கவர்மெண்ட். ஸோ அப்படின்னா பார்த்து இங்க பாரு இப்போ இந்த ஸ்னோ ப்ளோ பிரேக் போட முடியாம ரொம்ப தூரம் வந்துச்சு. ஸோ ரோடெல்லாம் இங்கெல்லாம் வந்து நைட்டு பூரா க்ளீன் பண்ணாங்க. டர்ன்னு எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து உப்பு போட்டு. ஏன்னா நீங்க ஒர்க்கிங் டே பிளஸ் எல்லா பிசினஸும் பாதிக்கப்படும் ஒரு நாள் ரோட விட்டாங்கன்னா. நேத்தே வந்து எல்லாம் ஏர்லி க்ளோசிங் பண்ணாங்கல்ல. நேத்து ஏர்லி க்ளோஷர், இன்னைக்கு ஸ்கூல் க்ளோஷர், காலேஜஸ் க்ளோஷர். ஸோ வந்து இது மட்டும் பிசினஸ்லாம் ரன் ஆகணும். இன்னும் வேலண்டைன்ஸ் டே நிறைய பேர் வந்து டின்னர் புக் பண்ணியிருப்பாங்க. ஆமா, ஸோ அதெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுனால ஒழுங்கா க்ளீன் பண்ணிட்டாங்க. மெயின் ரோட் மட்டும் தான் வந்து கிளீனா இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ வால்மார்ட் இங்க இருக்கு, கோலார்பரோட வால்மார்ட். அந்த ரோட்லாம் பெருசா கிளீன் பண்ணிருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க ஐஸா இருக்கு பாருங்க. ஸோ இந்த மெயின் ரோட் மட்டும் தான் வந்து கொஞ்சம் அப்படியே கிளீனா இருக்கு. மற்ற இந்த சப் ரோட்ஸ் எல்லாமே வந்து ஐஸா தான் இருக்கு இன்னும். மேபி இன்னைக்கு ஆக்சுவலா வெயில் அடிக்கும் சொல்லியிருக்காங்களப்பா. நல்லா வெயில் அடிச்சாலும் ஐஸ் கரையுமா? டெம்பரேச்சர் நல்லா இருக்குல்ல, பிளஸ்ல ஐஸ் வந்து கிட்டத்தட்ட 6 இன்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. கொஞ்சம் சுரண்டி விட்டாங்கன்னா அதுக்கு மேல சன் வேலையை பார்த்துப்போம். யா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வந்து காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு ஸ்கூலுக்குலாம் கிளம்பிட்டாரு. டெய்லி வந்து நாங்க சொல்லுவோம், நீயா வந்து ஏஞ்சிட்டேன்னா போய் ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்து உட்காந்துரு, அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு நாங்க ரெடி பண்ணி தரோம், ஒரு 7 o'clock எந்திரிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப பொறுப்பா காலையில எந்திரிச்சு நான் எந்திரிச்சு வெளில வரும்போது குளிச்சுட்டு வர்றாரு ஒரு டவலோட. சரி, நானும் வந்து அவருக்கு நியூ ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தோம் வேலண்டைன்ஸ் டேக்கு. ஸோ அதெல்லாம் கொடுத்து போட்டுக்கோடா அப்படின்னு போட சொல்லிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்போதான் மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்கூல் லீவு. ஸோ ஹாலிஃபேக்ஸை பொறுத்தளவு 6 o'clock தான் டிசைட் பண்ணுவாங்க. காலையில் 6 மணிக்கு. உங்களுக்கே தெரியும் முந்தின நாளே நாளைக்கு மேபி இருக்காதோ அப்படின்னு. ஆனால் சொல்ல மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு மெயில் வரும், ஸ்கூல் இருக்கா இல்லையா அன்னைக்கு டேக்கு அப்படின்னு சொல்லி. டவுட்டாக தான் இருந்துச்சு, என்னடா எப்படி ஐஸாக இருக்கு, எப்படி ரோட்லாம் க்ளீன் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சேன். பட் தோணல டக்குன்னு லீவுன்னு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே லீவுன்னு போட்டாங்க, போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து உட்காடுறான்ட்டு உட்காந்தாச்சு. லீவுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. ஸ்கூல் லீவு, அவனோட சாக்கர் கிளாஸ் வேற போயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு சாக்கர் கிளாஸும் கிடையாது, ஸ்கூல் கிடையாது. ஸோ இன்னைக்கு அப்படியே போய் ஃபர்ஸ்ட் பொறுமையா சாப்பிட்டுட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணிட்டு மதியம் என்ன குக் பண்றது அப்படின்னு பிளான் பண்ணணும். வேலண்டைன்ஸ் டேக்குன்னு ஸ்பெஷலா எதுவும் பிளானிங்லாம் கிடையாது எங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒர்க்கிங் டே, ஸ்கூல் இருந்துச்சு, அதனால நாங்களாம் எதுவும் பிளான்லாம் பண்ணல. இன்னொன்று கிளைமேட் வேற மோசமா இருந்துச்சு இல்லப்பா, ஐஸ் ரெயின் அது இதுன்னு போட்டிருந்தாங்க. அதனால வந்து நாங்கள் அப்படியே ஓகே வீட்லேயே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஏதாவது வந்து ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் வந்து பிளான் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டு டே ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்கூல்லேருந்து ஒன்று ட்ரா பண்ணிட்டு வந்திருந்தாரு, இன்னொன்று ட்ரா பண்ணியிருந்தாரு, அது வீட்டில் இருக்கு நான் காட்டுறேன். ஸோ
ஸோ இது வந்து ஸ்கூல்லேருந்து வேலண்டைன்ஸ் டேக்கு மம்மி அண்ட் டாடி 2 பேருக்காக ட்ரா பண்ணிட்டு வந்திருக்காரு. இதில் வந்து கரடி இருக்குது. ஸோ இதில் ஒரு கரடி மம்மியா, ஒரு கரடி டாடியா. கரடின்னு சொன்னா எலிஃபண்ட்னு சொல்லல. பிக் ஏர் பலூனில் வந்து ஃப்ளை பண்ணி போயிட்டுருக்கோமா. ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு வந்திருக்காரு. யாரா இந்த பிக்சர்லாம் உனக்கு கொடுத்தது ஸ்கூல்ல? ஐ லவ் யூ மாம் அண்ட் டாட் அப்படின்னு போட்டு இங்கே ஒரு கப் கேக் வரைஞ்சிருக்காரு. இதான் அவங்க தம்பிக்காம். இல்ல பிக்சர்ஸ் வந்து ஸ்கூல்ல கொடுத்து இந்த மாதிரி டிரா பண்ணுங்க சொல்லுவாங்களா, இல்ல நீங்களே இமேஜின் பண்ணி டிரா பண்ணீங்களா? ஓ, க்ரோம் புக் பார்த்து டிரா பண்ணீங்களா? தட்ஸ் கூல். என்னன்னா இங்க இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு க்ரோம் புக் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து அந்த க்ரோம் புக் கொஞ்சம் யூஸ் நம்மளோட கிளாஸ்ல ஒரு பிக் பாக்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் அதுக்குள்ள எல்லா ஐபேட் இருக்கு. ஐபேட் இருக்கா? ஐபேடு, க்ரோம் புக் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆல்டர்னேட் டேஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இவங்களுக்கு டர்ன்ஸ் வரும், அப்போ இவங்க யூஸ் பண்ணுவாங்க. சொல்லி கொடுத்துருக்காங்க. க்ரோம் புக் சொல்லி கொடுக்குறாங்க, டேப் யூஸ் பண்ண விடுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க வந்து. ஸோ அதுலேருந்து தான் பார்த்து ட்ரா பண்ணியிருக்காங்களா. இன்னொரு ரோஸ் கூட ட்ரா பண்ணியிருந்தாரு. அதுவும் செம்ம அழகாக இருந்துச்சு காட்டுறேன் உங்களுக்கு. மெக்டிக்கு வரலான்னு வந்தோம். எப்படி இருக்கு பாருங்க. கீழே ரோடே தெரியல, வெறும் ஐஸ் மட்டும்தான் இருக்கு. ஐஸ் மேலே போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நடுப்புறாங்க அங்கே சொட்டையா மட்டும் ரோடு தெரியுது. எப்படிடா நம்பி போற? 2 வீலர் வேற போகுமா? 2 வீல் டிரைவ், 2 வீலர் அச்சி அதான் 2 வீல் டிரைவ் தான் டக்குன்னு அப்படி வந்துருச்சு ஒரு பயத்துல. அண்டோ பாருங்க, வெறும் ஐஸ் மட்டும்தான் இருக்கு. இங்கெல்லாம் க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வெறும் ஐஸ் மட்டும்தான் இருக்கு. ஐஸ் மேல நம்ம அப்படியே டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். பிரேக் அடிச்சிங்கன்னா சுத்தமா நிக்காது. அது மிஸ்டர் தமிழ்நாடன் ஷோ பண்ணுங்க. நிக்காதுன்றதையா? ப்ரூஃப் பண்ணுங்க மிஸ்டர் தமிழ்நாடன். ப்ரூஃப் பண்ணனா அவ்வளவுதான்டா. நீ கார்ட்டூன்ல பாக்குற மாதிரி இல்ல, அப்புறம் டேமேஜ் ஆயிரும் நமக்கு தான். தமிழ்நாடன் ப்ரூஃப் பண்ணுங்க. அப்புறம் வேலண்டைன்ஸ் டே ஒரு டிரைவ் த்ரூ ஐஸ் கிரீம் பண்ண மாட்டீங்களா ராஸ்கல்ஸ்? அவங்க என்ன பண்ணுவாங்க, வர மாட்டேங்குது. அது எவ்வளவு ஹார்டா பிடிச்சிட்டு இருக்கு பாரு. எவனாவது ஆத்திர அவசரத்துல வேகமா வந்து பசிக்குதுன்னு வேகமா வந்துட்டானா என்ன பண்றது? ஐடபிள்யூ போய் சாப்பிட வேண்டியதான். ஐடபிள்யூ நம்ம சைடு பண்ணாங்க. ஐயோ என்ன சவுண்ட்? ஐஸ் தான் பைப். நடந்து போறாங்க பாருங்க, பத்திரமா காஃபி வாங்கி. மரணம் போயிட்டு இருக்காங்க. ஆமா. To celebrating Valentine's Day with Happy Meal. யாய். அப்படியே போட்ட உடனே எல்லா பிரைஸும் இதுல வந்து உட்காந்துக்கணும். ஆமாமா, ஆசை ஆசை. இல்ல அப்படின்னா யாரு ஃபீல் பண்ணாங்களோ அவங்க பிச்சு எடுத்துருவோம். இப்போ பாரு அவனோட என்னடா அது? என்ன இருக்கு அதுல? ஓபன். ஓபன். இந்தாங்க. தரேன் இருங்க. இப்போ டைனோசர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்ட். ஸோ மார்னிங் வந்து இருடா எடுத்து தரேன்டா. ஸோ பேன் கேக், இந்த ஹாப்பி மீல் தான் வாங்கினது. பேன் கேக், ஹேஷ் ப்ரவுன் அண்ட் மில்க். இல்லைப்பா, எதுலேயுமே கோடு இல்லை. எதுலேயுமே கோடு இல்லை, காஃபிக்கு மட்டும்தான். இங்கே பாருங்க ரியானு, டைனோசர். உன் ட்ரெஸ்லேயும் டைனோசர் தான்டா இருக்கு.
நோன் எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹால்லையே வந்து நீட்டாக பெட்ஷீட்லாம் போட்டு தலைக்காணி போட்டு படுத்தாச்சு. ஸோ மூவி பார்த்துட்ருக்கோம். ஏதாவது பழைய மூவி வந்து பார்க்கலாம், தமிழ் மூவி அப்படின்னு சொல்லி இவர் தான் ஐடியா கொடுத்தாரு. அதனால் இந்த இன்று நேற்று நாளைன்னு ஒரு மூவி இருக்கும்ல, அதுதான் போட்டிருக்கேன், அந்த டைம் ட்ராவல் மூவி. ஸோ தட் ஏதாவது பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பார்த்ததில்ல அந்த படத்தை, ஸோ அதனால் போட்டிருக்கேன். என்ன சரிடா சரிடா, மூவி போய் என்ஜாய் பண்ணுங்கடா, போங்கடா. ஸ்னோ ப்ளோ பண்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு வெளில வந்து பார்த்தா காத்து அப்படி அடிக்குது. காத்தோட சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. அம்மா சில்லுன்னு இருக்கு. டேய் வெளிலலாம் போகாதீங்கடா, சில்லுன்னு இருக்குடா ரொம்ப. ஐஸ் எல்லாம் ஓரளவுக்கு உருகி இங்க பாருங்க உடஞ்சு வர ஆரம்பிக்குது இப்பதான். ஆமா, வெயிலும் அடிக்குது, நல்லா வெயில் அடிக்குது, ஸ்னோ அடிக்குது. ரொம்ப சீக்கிரமே ப்ளூ சிப் கம்பெனி ஆக போகுது. நம்மளுடைய அடுத்த டார்கெட் இவங்களோட ஷேர்ஸ் தான். எனிஹவ் நம்ம ரொம்ப பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். அதுவே பெரிய ரிஸ்காக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு லீடிங் ஷேர் ஈவினிங்கா வந்து பாத்தீங்கன்னா வெளில கிளம்பியாச்சு. இங்க பாருங்க அப்படியே எப்படி வழு 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 வழுன்னு ஸ்னோ தெரியுதா? ஸ்னோ இல்ல, ஐஸ். ஸ்னோ மேல அப்படியே ஐஸ் பெஞ்சு இப்ப அப்படியே இந்த ஸ்கேட்டிங் ஃபீல்டு மாதிரி ஆயிருச்சு. என்ன ஒரு காமெடினா, ஞாயிற்றுக்கிழமை இன்னும் 10 மணி நேரம் பெய்ய போதும் ஐஸ். சோ திங்கக்கிழமை இல்ல ஸ்னோ பெஞ்சா கூட போய் ஏதாவது ஸ்லைடிங் விட்டு விளையாடலாம். நாங்க இன்னும் ஸ்கீயிங்லாம் கத்துக்க ஆரம்பிக்கலப்பா. எங்களை அடுத்த லெவலுக்குலாம் அப்கிரேட் பண்ணாதீங்க. இல்ல ஃபேமிலி ஹெரிட்டேஜ் டேவா மண்டே, ஃபேமிலி ஹெரிட்டேஜ் டே, வீட்டோட உட்காந்துங்க, எதுக்கு வெளில வரீங்கன்னு சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கீ பண்ணாங்க, சோ நானும் பாசிபிள் ஸ்கீ பண்ணதுக்கு. ஓவல்ல எல்லாம் ஸ்கீ பண்ண வேணாம், அவங்க வீட்லயே ஸ்கீ பண்ணுங்கன்றாங்க. அது ஸ்கீயிங் இல்ல, அது ஸ்கேட்டிங். ஓ அது ஸ்கேட்டிங் மவுண்டன். இப்படிதான் அப்பப்போ பல்ப் கொடுப்போம். என்ன பண்றது? தட்ஸ் நாட் ஈக்வடார், தட்ஸ் ஈக்வடார் அப்படிப்பாரு. தட்ஸ் நாட் ஈக்வடார், தட்ஸ் ஈக்வடார். எல்லாரும் வேலண்டைன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கவுங்க வீட்ல அப்படின்னு தெரியல. பட் எங்களோட வேலண்டைன்ஸ் டே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அது ஸ்கூல்ல ஏதாவது வந்து வேலண்டைன்ஸ் டே ஆக்டிவிட்டி அது இதுன்னு பண்ணியிருப்பாங்க, போய் என்ஜாய் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒண்ணுமே பண்ணல காலையில இருந்து. நாங்க வேலண்டைன்ஸ் டேல என்ன கலர் ஃபேமஸ்? என்ன கலரு? அது ஒரு கலருக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்களே. ரெட் கலர் தான் ஃபேமஸ். இங்க பாரு சிக்னல்ல ஃபுல்லா ரெட். அது பார்க்க தான் கூட்டம். அப்படி வெளில அந்த ஐஸ்ல டம்மு டம்முன்னு மண்டையை முட்டி விட்டுருவோம் பாத்துக்க. அப்புறம் ரெட் கலர், இன்னொரு ரெட் கலர் வரும். அப்புறம் if you stay up too late அதுல ரெட் வரும். ஸோ எங்களோட வேலண்டைன்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாப்பிட்றோம், தூங்குறோம், டிவி பார்த்தோம். இந்த இப்போ கிளம்பி ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், பார்ப்பீங்க. அந்த ஸ்பெஷல் இடம் அது ரொம்ப மோசமானது. எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்ததும் போதும், தமிழை கொலை பண்றதா ட்ரை பண்ணி பேசுறான்ல இந்த அளவுக்கு. ஓகே, ரெட் கலர் லைட், ரெட் கலர் சிம்பிள் ஆஃப் லவ். இது மாதிரி 4 சிக்னல் பார்த்துட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போறோம். அதுதான் பிளான். அதுக்குன்னு ஒரு சிக்னலா நிறுத்தி நிறுத்தி போவேன். அவங்க போடுறாங்க ராஜா, நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து வெற்றிகரமா அடிக்கிற காத்துல ஷாப்பிங் பண்ணோம். பயங்கர காத்தடிக்குது. ஸோ நமக்கு ஷாப்பிங் பண்ணதுக்கு பொக்கே கொடுத்துருக்காங்க வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதுக்காக. ஏன்பா Thank you Asian Mart. நியூ ஏஷியன் மார்ட்ல போய் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டிம் மார்ட்டன்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்க டிரைவ் த்ரூ இருக்கா? இப்போ ஃபுல்லா இதுவா இருக்கு. அப்படி சுத்தி வர சொல்லுது. அங்க இருந்து அப்படியே போயிருந்திருக்கலாம். ஃபுல்லா பாருங்க பனி மலை தெரியுதா அந்தாண்ட விண்டோல. ஐஸ் மழை.
இது பனி தானே, அது அதுக்கு முன்னாடி பெஞ்ச பனி, ஐஸ்க்கு Today முன்னாடி. it's a clear sky, but there's only like few stars. There's only like one that I see. பா டிமாட்டன்ஸ் டிரைவ் த்ரூ மட்டும் காலியாக இருக்குதுப்பா, அதாவது ஐஸ் இல்லாமல் இருக்குதுப்பா. ஏன் ஐஸ் தான் இருந்துருக்கு, 4 ரூபா கார் போய் அப்படி ஆயிடுச்சு. சரி ஸோ வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு அப்படியே வெளியே ஃபுட் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போனாங்க. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு 2 செலிப்ரேஷன் இருந்துச்சு. அதாவது ஸ்கூலோட 100th டே செலிப்ரேஷன் அண்ட் வேலண்டைன்ஸ் டே, ரெண்டுமே லாஸ்ட் வீக் செலிப்ரேட் பண்ண வேண்டியது. பட் லீவ்லாம் வந்ததுனால இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க டியூஸ்டே அன்னைக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல, போன வருஷம் பண்ணதே தான். அதில் 100 மேக்ரோனிஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு போட்டு கொடுத்தேன். அண்ட் இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சருக்கு வந்து கிஃப்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பேக்கில் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க டீச்சருக்கு வந்து ஏதோ ஹார்ட் பொக்கேயில் வைக்கிற மாதிரி அண்ட் ஏதோ நோட் பேட் அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தார். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாருங்க. ஸோ எங்களோட வேலண்டைன்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. ஸோ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுமே இவர் எடுத்துகிட்டு போன மாதிரியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் சாக்லேட்ஸ், க்ரீட்டிங், பென்சில், பென் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் டேவை அப்படியே ஹாப்பியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji.